அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் மை சேனல் ஈ குக்கிங். சூப்பரான டேஸ்டோட வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யறான்னு பார்க்கலாமா? இதே அளவு கேரட் எடுத்து குட்டி குட்டி துண்டுகளாக வெட்டி வைப்பேன். ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு, 15 போஞ்சி, அதையும் சிறிய துண்டுகளாக கட் பண்ணி வைக்கலாம். அடுத்ததா லார்ஜ் சைஸ் வெங்காயம், தக்காளி, இதையும் கட் பண்ணி வைக்கலாம். அடுத்ததாக இந்த பிரியாணி செய்கிறதுக்கு ரைஸ் ஊற வைக்கணும். இதுக்கு 1.5 கப் ரைஸ் எடுத்து வாஷ் பண்ணி அதை 30 மினிட்ஸ் ஊற வச்சு எடுக்கலாம். ஒரு சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் நெய், இது ரெண்டும் சூடாகினதும் இதில் ஒரு பே லீஃப், 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 3 ஏலக்காய் தட்டி சேர்த்துருக்குறேன். கட் பண்ணியிருக்கிற வெங்காயத்தை இதோட சேர்த்து விடலாம். வெங்காயம் பிரியாணிக்கு எப்போவுமே கோல்டன் கலராக நல்லா ரோஸ்ட் ஆகி வரணும். அப்போதான் பிரியாணி டேஸ்டாக இருக்கும். 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிறோம். அதோட பச்சை ஸ்மெல் போனதும் கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியை சேர்த்து வதக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள். தக்காளி நல்லா வேகி வந்ததும் கட் பண்ணி வச்சிருக்கிறோம் இல்லை வெஜிடபிள்ஸ், இதுகளை ஒன்றா சேர்க்கலாம். முக்கால் கப் தண்ணி சேர்க்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு மூடி போட்டு வேக விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 80% வந்து எங்களுக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாமே வேகி வந்துருக்குது. இப்போ இதில் 1/2 கப் கட்டியான தயிர், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு இப்போ இதில் ஊற வச்சிருக்கிற பாஸ்மதி ரைஸை சேர்க்க போகிறோம். இது கூடவே 3 கப் தண்ணி. நான் 1 கப் ரைஸுக்கு 2 கப் தண்ணி சரியாக இருக்கும். இதில் 1.5 கப் எடுத்திருக்கிறேன், அதால் 3 கப் விடுவேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு, இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் எலுமிச்சையோட யூஸ், இது எல்லாத்தையும் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இது ஒரு கொதி வந்தது தட்டொண்டு போட்டு மூடி வைக்க போகிறோம். ஹை ஃப்ளேமில் 1 நிமிஷமும் மீடியம் ஃப்ளேமில் 10 மினிட்ஸும் வச்சு எடுக்க போகிறோம். அதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அந்த சூட்டிலேயே ரைஸை விடுங்க. தண்ணியெல்லாம் பாத்தி சரியான அளவில் பிரியாணி எங்களுக்கு ரெடி ஆகிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா உதிரி உதிரியாக கலர்ஃபுல்லான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிட்டு. இதை நீங்களும் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈ குக்கிங் ரது. சமைப்போம், சுவைப்போம்.